ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி. நம்ம நேற்று சொன்ன மாதிரி நம்ம வந்து ரிவிஷன் இந்த 18 நாளில் எப்படி வந்து ரிவிஷன் பண்ணலாம் சொல்லிட்டு ரிவிஷன் டிப்ஸாக ஒரு 10 ரிவிஷன் டிப்ஸையும் அப்புறம் எப்படி நம்ம மைண்ட் மேப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம நேற்று சொன்ன மாதிரியே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு யூனிட்டையும் எப்படி நம்ம ரிவிஷன் பண்ணுவது, ஒவ்வொரு யூனிட்லையும் எந்த டாப்பிக்கை கம்பல்சரி நம்ம ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக்ல இருந்தே பார்க்க போறோம். யூனிட் 10 நம்ம கண்டிப்பா விடவே முடியாது, ஒவ்வொரு டாபிக் விடவே முடியாது. ஒரு டாபிக் விட்டீங்கன்னா ஒரு மார்க் போச்சு. அதனால யூனிட் 10 ஈஸி தான், அதை விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பொது அறிவியல் இருக்குது. ஓகே, பொது அறிவியலை பொறுத்த வரைக்கும் சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காலங்களில் டிஎன்பிசி அதிகமாக கேட்டிருந்தாங்க, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது ரொம்ப கம்மியாகும். ஓகே, குறைந்தபட்சம் ஒரு 8 கொஸ்டின்ஸாவது எதிர்பார்க்கலாம். அதனால நம்ம அதையும் விட்டுறக்கூடாது. இப்போ அந்த சயின்ஸ்ல 4 யூனிட் இருக்கு, உங்களுக்கு 4 டாப்பிக்கா இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பாட்னி, சுவாலஜி 4 டாப்பிக்கா இருக்குது. ஒவ்வொரு இதையும் நம்ம எது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பொது அறிவியலை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பெருசா இருக்கும். நீங்க பார்க்க வேண்டியது இந்த யூனிட்டை கம்பல்சரி படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதிகமா கொஸ்டின் வருவதும் அதிகமான டேட்டாஸ் இருக்கக்கூடியதும் இந்த யூனிட் தான். ஓகேவா? லைட்டு, அதுக்கப்புறம் சவுண்டு, அதுக்கப்புறம் ஹீட்டு, அதுக்கப்புறம் அணுக்கரை இயற்பியல் சொல்லிட்டு இந்த டாப்பிக்கை நீங்க தரவா படிச்சு முடிச்சிடணும் ஃபார் பிசிக்ஸ். ஓகேவா? இயற்பியலை பொறுத்த வரைக்கும் இது முக்கியம். அப்போ மீதி யூனிட் தான் முக்கியமே இல்லை, மீதி டாபிக் தான் முக்கியமே இல்லைன்னா நான் அதை அப்படி சொல்ல வரல. இந்த டாப்பிக்கை கம்பல்சரி நீங்க தெளிவா படிச்சுக்கணும். ஓகே, இதை தெளிவா நீங்க ஸ்கூல் புக்லேயே இருக்கும், ஒளி இந்த 2 டாபிக்குமே ஒரு லெசனே போட்டு இருக்கும். அப்போ அந்த லெசன் நம்ம தெளிவா வச்சுக்கணும். இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா படிக்க வேண்டியது 9th அப்புறம் 10th. ஓகேங்களா? மஸ்ட் 9th 10th தெளிவா படிச்சே ஆகணும். 9th 10th இருந்து அதிகமான கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ கெமிஸ்ட்ரி வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 யூனிட் அமிலங்களும் காரங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசிட் பேசஸ், அதுக்கப்புறம் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உரங்கள் பூச்சிக்கொல்லி, இந்த 4 யூனிட்டை ஃபர்ஸ்ட் தரவா முடியும். ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி 9th 10th எல்லாமே சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்க 9th 10th கவர் பண்ணுங்க. அதே யூனிட் 11th 12th இருந்தா அதையும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் இதுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ கெமிஸ்ட்ரிக்கு இவ்வளவு. அடுத்த உயிரியல், பாட்னி, சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் 2மே கம்பைன் பண்ணி இந்த 2 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, தனியா கொடுக்க பாட்னிக்கு தனியாகவும் சுவாலஜி தனியாக கொடுக்க 2 கம்பைன் பண்ணி இருக்குது. இதை நீங்க படிக்க வேண்டியது இந்த உடலியல், ஊட்டச்சத்து, உடல் நலம், அப்புறம் மனித நோய்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கே தெரியும், டிசீஸ்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். அதுல விட்டமின், போன தடவை குரூப் 2ல கூட அந்த எஸ்ஐ எக்ஸாம்ல கூட என்ன கேட்டிருந்தாங்க அப்படி பாத்தீங்கன்னா அந்த சாலியோபிள், அதாவது நீரில் கரையக்கூடிய விட்டமின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ இதெல்லாம் தெளிவா படிச்சுக்கோங்க. பாட்னி சுவாலஜி பத்தி இருந்தது. ஓகே, பாட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ஸை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கேள்விகள் வருது, வரவேல சொல்ல வரல, கொஞ்சம் கம்மியாக தான் கேள்விகளும் வருது. அதனால பாட்னி கொஞ்சம் கம்மியா கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுல உடல் இருக்கிற டாபிக் மிக பெருசா இருக்கும். இதுக்குள்ளேயே ரத்தம் எல்லா டாபிக்குமே வந்துடும், பிளட் எல்லாமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 தெளிவா படிச்சது. யூனிட் 2 கரண்ட் அஃபேர்ஸ். சமீப காலங்களாக நிறைய கேள்வி கேட்கக்கூடிய ஒரு யூனிட். அப்படி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மேபி இந்த குரூப் 4ல டபுள் டிஜிட் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டாபிக்ஸ் தான் டபுள் டிஜிட் கொஸ்டின் வரும். அதாவது 10 அல்லது 10க்கு மேற்பட்ட கேள்விகள் வரக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் 3 புவியியல் எடுத்தீங்கன்னா 10 கொஸ்டின் மேல வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லலாம். ஓகேவா? இது வரைக்கும் வந்தது கிடையாது, வரவும் வராதுன்னு சொல்லிட்டு தாராளமா சொல்லலாம். அப்போ புவியியல்ல எண்ணி பார்த்தோம்னா ஒரு 6 7 இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்குது. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல 10க்கு மேற்பட்ட கேள்விகள் மேபி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன சார் இதுல எப்படி சார் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க சிலபஸே எடுத்துக்கோங்க. இது கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துருக்காங்க. விளையாட்டு கடந்த 6 மாசம் எத்தனை மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா 6 to 8 months. நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம இருப்பீங்க. குரூப் 2 கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம எக்ஸாம் எழுதி ஓரளவுக்கு பாஸ் ஆகிற நிலைமைக்கு வந்துருப்பீங்க. அதெல்லாம் விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ இந்த டைம் இருக்குது, டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்கா எடுத்து கரண்ட் அஃபேர்ஸை படிச்சு முடிச்சிருங்க. எந்த யூனிட் எங்க நீங்க ரெஃபர் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு டாபிக்கும் தனியா விளையாட்டை நீங்க எடுத்தீங்கன்னா எல்லா விளையாட்டையும் தரவா முடிச்சிடும். கிரிக்கெட் எடுத்துக்கோங்க, கிரிக்கெட்லேயே மெயில் ஃபீமேல் எடுத்துக்கோங்க. டென்னிஸ்ல இருந்தா அதிகமா கேள்வி வரும். டென்னிஸ் எடுத்துக்கோங்க, ஃபுட்பால் இருக்குதா ஃபுட்பால் எடுத்துக்கோங்க, ஹாக்கி, இந்த மாதிரி எல்லாரும் எடுத்துக்கோங்க. மெயினா இப்போ ரீசெண்ட் இருந்து ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்குது. இப்போ ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் எல்லாத்தையும் தரவா விளையாட்டு அப்படி ஒரு டாபிக்ல கேள்வி கேட்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா அப்புறம் நூல்களும் ஆசிரியர்களும் இதுவும் அதிகமா கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டா வந்தக்கூடிய புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பாட்டுக்கும். அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ், அது இந்தியா லெவலையும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலாக இருந்தாலும் சரி, ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் அது எக்கனாமிக்ஸ் கொஸ்டினாக எடுத்துக்கலாம், அதே நேரத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினாக எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவியியல் அடையாளங்கள். இந்த புவியியல் அடையாளங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஜிஐ டேக்னு ஒன்று சொல்லுவாங்க. அது இந்த தடவை குரூப் 2ல வரும்னு நினைச்சோம், வரல. அதனால இந்த தடவை வரலாம்.
ஜிஐ டேக், ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன பொருட்கள் கொடுத்தாங்க, ரீசெண்டா எந்த பொருட்கள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தவிர வேற என்ன சார் வருது அப்படின்னா டேஸ் கம்பல்சரி வரும். நாட்கள், எந்தெந்த நாட்கள் ஸ்கூல் புக்கே நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாட்கள் இருக்கும். மனித உரிமை தினம், உலக மண் தினம், முதியோர் தினம் சொல்லிட்டு ஏகப்பட்ட டேஸ் இருக்கும். எல்லா டேஸும் தரவா படிச்சுக்கோங்க. கடந்த ஒரு 6 to 8 months, அதாவது ஜனவரில இருந்தே படிச்சுக்கோங்க. ஜனவரில இருந்து ஜூலை வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ டேஸ் கம்பல்சரி படிச்சுக்கணும். ஆத்தர் சொல்லியாச்சு, விளையாட்டு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ், விருதுகள் கம்பல்சரி. எல்லா விருதுகளும் சினி ஃபீல்ட்லையும் சரி, எஜுகேஷனல் ஃபீல்ட்லையும் சரி, அதில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா ஃபீல்ட்லையும் இந்தியா லெவலையும் சரி தமிழ்நாடு லெவலையும் வாங்கப்பட்ட அவார்டு, அதுக்கப்புறம் இண்டெக்ஸ், குறியீடுகள், இது எல்லாம் தரவா இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் இதை நீங்க தரவா இருந்தாலே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஓ, கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளவு நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சினிமா சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்பவுமே டிஎன்பிசியில் அந்த சினிமாவை டச் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் அடிக்கடி வந்தது. நம்ம போன தடவை குரூப் 1 கூட பார்த்துருந்தோம். பரியேறு பெருமாள் கொஸ்டின் இருந்தது. அந்த மாதிரி படங்கள் சம்பந்தமாக கொஸ்டின் இருந்தது. மாடல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சம்திங் அந்த அசுரன் படத்துடைய சம்திங் அந்த நாவல் வச்சு ஒரு கொஸ்டின் வந்தது. அப்போ சமீபத்தில் வரக்கூடிய படங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இரவின் நிழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படங்கள், தமிழ்ல ஒரு படங்கள், பார்த்திபனோட படம் வருது. இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை, யூனிக்கா இருக்கக்கூடிய படங்களை தேடி பார்த்து வச்சுக்கோங்க. கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? யூனிட் 2 முடிஞ்சது. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதாவது சொல்ல வரல, கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட். அதை விட குரூப் 2 சிலபஸை விட குரூப் 4 சிலபஸ்ல சிறிது மாற்றம் உள்ள ஒரு யூனிட் அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான். என்ன அப்படின்னா புவி அமைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எங்க இல்ல, குரூப் 2 சிலபஸ்ல இல்ல, ஆனா குரூப் 4 சிலபஸ்ல இருக்குது. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்ன செய்யலாம், இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரலாம். புவி அமைவிடம் எங்க சார் படிக்கிறது அப்படின்னா ஒன்லி ஸ்கூல் புக்ஸ் தான். 6th இருக்குது, 8th இருக்குது, 11th and 12th இருக்குது. அவ்வளவுதான் புவி அமைவிடம். ஓகேங்களா? அப்ப இதுல நம்ம இதெல்லாம் புவி அமைவிடம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மண் போன தடவை வந்தது, கனிம வளங்கள், இந்த ரெண்டு அதிகமா படிச்சு வச்சுக்கோங்க. மண்ணும் கனிம வளங்களும் அதிகமா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டாபிக் தரவா இருக்கும். ஓகே, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, ரோடு, ஏர் டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டு, இது எல்லாமே தரவு, போக்குவரத்து அண்ட் தகவல் தொடர்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய மக்கள், தமிழ்நாடு இந்தியா லெவலுடைய மக்கள் தொகை, பாப்புலேஷன், ஈச் அண்ட் கான எவ்ரி டேட்டாவும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? டென்சிட்டி தெரிஞ்சிடும், செக்ஸ் ரேஷியோ தெரியணும், ஹையஸ்ட் லோயஸ்ட் எல்லா பாயிண்டையும் பாப்புலேஷனும் தெளிவாக படிச்சுக்கணும். ஓகே, கொஞ்சம் கம்மியான கேள்வி கேட்குறாங்க, இருந்தாலும் தெளிவாக படிச்சுக்கோங்க. காடுகளும் படிச்சுக்கோங்க. காடுகள், ஆறுகள், இவ்வளவுதான் மொத்தமா பாத்தீங்கன்னா புவி அமைவிடம் படிச்சுக்கோங்க. சிலபஸ் இல்லாம இருந்தது, இப்ப ஆட் பண்ணிருக்காங்க. கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு. ஓகே, நெக்ஸ்ட் 4வது யூனிட் அதிகமா கேள்வி கேட்டாங்க குரூப் 2ல. ஓகேவா? இதுலயே அதிகமான கேள்வி கேட்கலாம். ஆனா சிலபஸ் அது இது டிஃபர் ஆகும்போது கொஞ்சம் டிஃபரன்ஸ், ரொம்ப டிஃபரன்ஸ். கடைசி இந்த 2-3 லைன்கள்ல அதிகமான சிலபஸ் இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனா மன்னர்கள் எதையும் மாற்றவே இல்லை. ஓகேவா? 4வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த யூனிட் நம்ம எந்த டாபிக்கும் நம்ம விடவே முடியாது. ஓகேங்களா? எல்லாமே மன்னர்கள். நீ கண்டிப்பா சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து 1 அல்லது 2 கொஸ்டின், குப்தால இருந்து ஒரு கொஸ்டின், டெல்லி சுல்தான் ஒரு கொஸ்டின், முகலாயர்ல இருந்து ஒரு கொஸ்டின், மராத்தியா இருந்து கொஸ்டின், எல்லா டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஓகேவா? நம்ம டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க, அதனால நம்ம எல்லா டாபிக் படிக்கிறத விட என்ன சொல்லலாம், இந்த யூனிட்டை செலக்டிவா படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி செலக்டிவா படிக்கலாம், நான் போன நேற்று வீடியோல சொல்லியிருந்தேன். என்ன வீடியோ சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பட்டப்பெயர்கள், எல்லா மன்னர்களுடைய பட்டப்பெயர்கள், எல்லா மன்னர்களுடைய கல்வெட்டுகள், எல்லா மன்னர்களுடைய புத்தகங்கள், இந்த மாதிரி படிக்கலாமா? அப்ப இதே மாதிரி அப்புறம் எல்லா மன்னர்கள் என்னென்ன போர்கள்ல கலந்துக்கிட்டாங்க சொல்லலாமா? பானிபட் போர் மட்டுமே 3 இருக்குது. ஓகேவா? தரையன் போர் இருக்குது, ஹல்திகட்டி போர் இருக்குது. இந்த மாதிரி எந்தெந்த போர்கள் என்ன வருடம், ஓகேவா, என்ன வருஷம் நடந்தது, யாருக்கும் நடந்தது, நம்ம 2ஆ பிரிச்சு எழுதிக்கோங்க. ஒரு போர் நடக்குதா, அது யாருக்கும் நடக்குது, அந்த போர்ல யார் வின் பண்றா, நம்ம 2 பேர் எழுதிக்கோங்க. அந்த போர்ல யார் வின் பண்றாங்களோ அதுக்கு டிக்கு, யார் தோல்வியடைகிறாங்களோ அதுக்கு இன்ட்டு மார்க் போட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரி போர்கள், பட்டப்பெயர்கள், கல்வெட்டுகள், இந்த மாதிரி செலக்டிவா இந்த யூனிட்டை படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. முக்கியமா இலக்கியங்களும் படிச்சு வச்சுக்கோங்க. புக்ஸும் கேட்கிறாங்க. குரூப் 2 2 கொஸ்டின் புக் வச்சு வந்தது. ஓகே, ப்ரீவியஸ் இயர்ல அதிகமா புக் வச்சு வந்தது. அதுல குப்தா டைம்ல நடந்த புத்தகங்கள், அப்புறம் முஸ்லீம் டைனஸ்டி, மிடிவல் இந்தியாவில் எழுதக்கூடிய புத்தகங்களை படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப இந்த யூனிட் படிக்கணும், எல்லாமே மிஸ் பண்ணக்கூடாது. மராத்தியஸை கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க, சிவாஜியை பத்தி படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த தடவை எதிர்பார்க்கலாம். அடுத்து யூனிட் 5 எல்லாருக்குமே பிடிச்ச யூனிட் ஆகவும், ஓகேங்களா, அதிகமா படிக்க வேண்டியதாகும். கண்டிப்பா டபுள் டிஜிட் கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. டபுள் டிஜிட்னா 10க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அப்போ இந்த யூனிட்டை நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஓகே, பிடிக்கிறதுனாலும் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுதான் ஆகும். அப்போ என்ன சார் படிக்கணும் இந்த யூனிட்டை? சிலபஸ் எல்லாம் விட்டுருங்க. சிலபஸ்ல இருக்கிறதே நம்ம என்னென்ன இன்க்ளூட் பண்ணி படிக்கணும்? ஆர்டிக்கல், எல்லா ஆர்டிக்கலையும், ஓகேவா,
புக்கில் மென்ஷன் பண்ணப்பட்ட எல்லா ஆர்டிக்கலையும் முக்கியமான ஆர்டிக்கலும் இருக்கும். ஓகேவா? அதாவது நீங்க கம்பல்சரி 1ல இருந்து 51A வரைக்கும் எல்லாருக்குமே மனப்பாடமா இருக்கும். அது டிபிஎஸ்பியா இருந்தாலும் சரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்தாலும் சரி, மனப்பாடமா இருக்கும். அதுக்கப்புறம் செலக்டிவா படிங்க. பிரசிடென்ட், கேக், அட்டார்னி ஜெனரல், வைஸ் பிரசிடென்ட் ஆர்டிகல்ஸ், அதுல பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி செலக்டிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஆர்டிகல் கம்பல்சரி படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன சார் படிக்கணும் அப்படின்னா, அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தங்கள் இருக்குமா? 100வது சட்ட திருத்தம் எதுக்காக, எந்த வருஷம்? 61வது சட்ட திருத்தம் எந்த வருஷம்? ஓகேங்களா? 73வது சட்ட திருத்தம் எந்த வருஷம்? அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு சட்டத்தினுடைய வருஷம் அது என்ன பேசுது. ஓகேவா? முடிஞ்சதா? அமெண்ட்மெண்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்டிங்ஸையும் படிச்சு வச்சுக்கோங்க. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவர்னர், கேக், அட்டார்னி ஜெனரல், இந்த மாதிரி படிச்சுக்கணும். ஓகே, ஒவ்வொரு போஸ்டிங்ஸ், பிரைம் மினிஸ்டர், சிஎம், இதெல்லாம் போஸ்டிங்ஸ் படிச்சாச்சா? அதுக்கடுத்து கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், ஸ்டாச்சுரி பாடிஸ் இருக்கும். அதாவது யூபிஎஸ்சி, ஃபினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லிட்டு நிறைய பாடிஸே இருக்குமா, நிறைய அமைப்புகள். டிஎன்பிசி முதற்கொண்டு ஒரு பாடிஸ் தான். அப்போ இந்த மாதிரி அமைப்புகளை தரவா படிச்சு வச்சுக்கணும். அதுதான் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இதெல்லாம் நம்ம படிக்கணும். ஓகே, அமெண்ட்மெண்ட், ஆர்டிக்கல், போஸ்டிங்ஸ், இதெல்லாம். இதை தாண்டி நம்ம சிலபஸ்ல வேற என்ன வருது? இதை தாண்டி இது எல்லாமே இருக்க போது பஞ்சாயத்து ராஜ், உள்ளாட்சி அமைப்பு, பஞ்சாயத்து ராஜ், இதை படிச்சுக்கோ. ஓகே, கம்பல்சரி ஒன்று வரும். இதுக்கு முன்னாடி கேள்விகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கமிட்டி அந்த மாதிரிலாம் வந்தது. இப்போ என்ன செய்யணும்னா, அதோட நுணுக்கங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன டேக்ஸ் விதிப்பாங்க, ஓகே, கிராம சபானா என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமானது, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா 2 நாட்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ தெரிஞ்சா கமெண்ட் பண்ண போறீங்க. ஓகே, 2 நாட்களை புதுசா அந்த கிராம சபா கூட்டம் நடக்கும். ஆல்ரெடி கிராம சபா கூட்டம் எப்ப நடக்கும்? 4 நாட்கள் நடக்கும். எல்லாம் அக்டோபர் 2, ஆகஸ்ட் 15, ஜனவரி 26, அதுக்கப்புறம் மே 1ஆம் தேதி. ஓகே, இந்த 4 நாட்கள் நடக்கும். இந்த 4 நாட்கள் இல்லாம இப்போ எக்ஸ்ட்ரா 2 நாட்களும் நடப்பதற்கான விஷயங்களை வச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நாட்கள் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒரு நாள் ஒரு உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு நாள், இன்னொரு நாள் தமிழ்நாடு சம்பந்தமா ஒரு நாள். ஓகே, இதுல கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, அப்ப அந்த 2 நாட்கள் மொத்தம் 6 நாட்கள் தமிழ்நாட்டுல கிராம சபா கூட்டம் நடக்குது. இது கரண்ட் அஃபேர்ஸாகவும் கேட்கலாம், பாலிட்டியாகவும் கேட்கலாம். தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து ராஜ் முக்கியம். ஓகேங்களா? அதுல வேற என்ன விஷயங்கள்னா, இந்த அமைப்புலாம் பார்த்தோம். ஊழல் தடுப்பு அமைப்புகள், பெண்களுக்கு எதிராக அமைத்தல், நுகர்வோர் பாதுகாப்பு, கன்சியூமர் ஆக்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமா தான் இருக்காது. ஓகேங்களா? அடுத்து எக்கனாமிக்ஸ்னால பாதி பேருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், புரியாது, கடுப்பாகவும் இருக்கும். ஓகே, அதெல்லாம் என்ன செய்யலாம், செலக்டிவா படிச்சிருங்க, வேற வழி கிடையாது. கேட்பாங்க தான். 5 ஆண்டு திட்டத்துல இருந்து, திட்டக்குழுல இருந்து, நிதி ஆயோக்ல இருந்து கம்பல்சரி படிச்சே ஆகணும். ஸ்கிப் பண்ணவே முடியாது. புரியுதோ? 12 5 ஆண்டு திட்டம் இருக்குது. 12ஐயும் படிச்சுதான் ஆகணும். படிச்சுட்டு தான் மறு வேலை. அதுக்கப்புறம் நிதி ஆயோக் நமக்கு தெரியும், 2015 உருவாக்கணும். திருப்பி அதே கேள்வி தான் கேட்பாங்க. நிதியோடைய ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க. அது என்ன அமைப்பு இருக்குது, யார் சேர்மன், யார் துணை சேர்மன், ஃபர்ஸ்ட் சேர்மன் யார், இதெல்லாம் டக்கு பாயிண்ட் வந்துட்டே இருக்கணும். அதே மாதிரி திட்டக்குழு கொடுத்துருக்காங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கொடுக்கல, தேசிய வளர்ச்சி குழு கொடுக்கல, இருந்தாலும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டீங்கன்னா ரிசர்வ் வங்கி, தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். எவ்ரி டைம் கொஸ்டின் கேட்கறது ஒரு டாபிக், ரிசர்வ் வங்கி. என்ன சார் ரிசர்வ் வங்கி மட்டும் கொடுத்துருக்காங்க, அப்போ பேங்கிங் இருந்து கொஸ்டின் வரும். ஓகே, ரிசர்வ் வங்கிக்குள்ளேயே வரும். ஓகே, பேங்கிங் டாபிக் வரும். ஏன்னா அந்த பேங்கிங் டாபிக் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் கூட லிங்க் கூட பண்ணிக்கலாம். அதுல பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புங்கிற டாபிக் பார்த்து வச்சுக்கோங்க. அன்எம்ப்ளாய்மெண்டோட டைப் எல்லாம் தரவா படிச்சிருங்க. அதாவது மறைமுக வேலையின்மை, அப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், நிறைய டைப் இருக்கும், அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட், இந்த வறுமை, வேலைவாய்ப்பு, நல்வாழ்வு திட்டங்கள், இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 6 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டபுள் டிஜிட் கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஒரு நியர் 7 or 8 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸ்கீம்ஸ் சம்பந்தமா படிச்சுக்கோங்க. ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் படிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. ஓகே, 2022 நடந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் நடந்த எல்லா டிஎன்பிசி தேர்வுகளையும் பட்ஜெட் பற்றி ஒரு கொஸ்டின் இருந்தது. குரூப் 2ல இருந்தது, நேற்று இருந்த ஏஇ எக்ஸாம்ல இருந்தது. அப்போ எல்லாமே இருக்குது. அதனால பட்ஜெட்டை திருப்பி நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க, கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? மேக்ஸிமம் எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் ஆகி வருது. அப்புறம் யூனிட் 7 ஐஎன்எம், ரொம்ப பெரிய யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்எம் தான். ஓகேவா? படிச்சுக்கிட்டே இருக்கலாம், கட்டாத மாதிரி. எவ்வளவு படிச்சாலும் பத்தாது, எவ்வளவு படிச்சாலும் மறந்து போயிடும். ஏகப்பட்ட வருஷங்கள், ஏகப்பட்ட பெயர்கள் படிக்கணும். ஓகேவா? வேற வழி இதை படிச்சுதான் ஆகணும். சிலபஸ் விட்டு நான் ஃபர்ஸ்ட் சிலபஸ் தான் வேற என்ன சார் படிக்கணும் அதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் லைன் படிச்சுக்கோங்க. ஓகேவா? நான் சிலபஸ் இல்லாம என்ன விஷயங்கள் படிக்கணும்னு சொல்லிடுறேன்.
டைம் லைன். நான் ஆல்ரெடி வந்து முந்தானத்து வந்து ஐஎன்சி சம்பந்தமா, இந்திய தேசிய காங்கிரஸ் சம்பந்தமா என்னென்ன மாநாடு நடந்ததுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ டைம் லைன் போடுறேன். ஓகே, அப்போ டைம் லைன் படிச்சுக்கணும். 1930 என்ன நடந்தது, 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், அதை எப்போ வந்து அபாலிஷ் பண்ணாங்க, சௌரி சௌரா மூவ்மெண்ட் எப்போ, ஸ்வராஜ் கட்சி உருவாக்குனது எப்போ, ஜாலியன் வாலாபாக் எப்போ, அப்படியே டைம் லைனை வரிசையா இருக்கும். ஒரு கொஸ்டின் டைம் லைனை வச்சிருக்கும். ஓகேங்களா, அப்போ டைம் லைன் முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல், அதாவது வைசிராய், கவர்னர் ஜெனரல் சொல்றோமா, அதாவது வைசிராய் சொல்றோமா, அந்த வைசிராய்கள் பிரபுக்கள், லார்ட் ரிப்பன், லார்ட் ரிட்டன், இந்த மாதிரி பிரபுக்களை பத்தி கம்பல்சரி படிச்சுக்கோங்க, வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஎன்சியோடைய மாநாடு, நம்ம சொன்னதுதான் ஐஎன்சியோடைய மாநாடு. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா பத்திரிகைகள், நியூஸ் பேப்பர் மஸ்ட். குரூப் 2 கேட்கல, இந்த தடவை கேட்கலாம். ஓகே, நியூஸ் பேப்பரை கம்பல்சரி, யார் என்ன நியூஸ் பேப்பர் கொண்டு வந்தாங்க அப்படியே லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ல ஏகப்பட்ட நியூஸ் பேப்பர் இருக்குது. அதுக்கப்புறம் யாராவது புத்தகம் எழுதுனாங்களா அதை படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டையும் படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க சிலபஸ்ல இருக்குதான், சிலபஸ் இல்லாம எப்படி கேள்வி கேட்பாங்க நான் சொல்லுவேன். இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து சிலபஸ் டச் பண்ணும்போது தேசிய மறுமலர்ச்சி, இதுதான் இந்தியாவுக்கு எப்படி பிரிட்டிஷ் வந்தாங்க, என்னென்ன போர் நடந்தது, என்னென்ன ரிஃபார்ம் மூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்க, இது தேசிய மறுமலர்ச்சி. அப்புறம் இதெல்லாம் அப்படி அப்படியே படிச்சுக்கோங்க. ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், ரொம்ப 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 முக்கியம். அது தோற்றுவித்ததுல இருந்து மாநாட்டில இருந்து என்னென்ன தலைவர் வந்தாங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் கொடுத்திருக்க எல்லா தலைவர்களையும் படிச்சுக்கோங்க, வேற வழி கிடையாது. ஓகேவா, ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கும் ஒவ்வொரு தலைவரை பத்தி கேட்கிறாங்க, இது கொடுக்காத தலைவர்களை பத்தி கூட கேட்பாங்க. ஓகேங்களா, நமக்கு மிகப்பெரிய நன்மை என்னன்னா குரூப் 2 விட குரூப் 4ல 7th யூனிட்ல சிலபஸ் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா கம்யூனலிசம் அப்படிங்கிற வார்த்தையே என்ன இல்லை இந்த யூனிட் 7ல இல்லை, ஆனா குரூப் 2ல இருக்கும். கம்யூனிஸ்ட் என்ன சார், பகத்சிங் எங்கதான் குண்டு போட்டாரு, ராஜ்குரு, சுக்தேவ், சூரியசன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நம்ம 12th புக்ல ஒரு 2-3 யூனிட்டா இருக்கும். அந்த யூனிட் தான் தரவா உட்காந்து படிப்போம். அதெல்லாம் நம்ம என்னடா இது இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கும். அப்போ அந்த விஷயங்களையும் நம்ம ரெஃபர் பண்ணணும். ஆனா இங்க என்ன தேவையில்லை, கம்யூனிசம் இங்க ரெஃபர் பண்ண தேவையில்லை. கம்யூனிஸ்ட் டாபிக்கே இது, எங்கேயாவது கம்யூனிசம் இருக்குதா, கிடையாது. ஓகே, அப்போ அந்த யூனிட்டை விட்டுறலாம். அந்த 12th கொஞ்சம் செலக்டிவா படிச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் ஆன் தலைவர்களை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி குரூப் 1ல இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பத்தி 3 கொஸ்டின் வரிசையா வந்தது. ஓகேவா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப செலக்டிவா படிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவரை கேட்காத, டச் பண்ணாத விஷயங்கள் அப்படின்னா இந்த சுபாஷ் சந்திர போஸ் படிச்சு வச்சுக்கோங்க, எப்பவும் கேட்பாங்க, இதுவரை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வஉசி படிச்சு வச்சுக்கோங்க, பகத்சிங் படிச்சுக்கோங்க. பகத்சிங் இருக்குது, ஆனா கம்யூனிகேஷன் டாபிக்ல இல்லை. அப்ப தலைவர்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய ஈச் அண்ட் எவ்ரி கார்டர், என்ன பத்திரிகை, என்ன போராட்டம், என்ன வருஷம், எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்ப தமிழ்நாட்டுடைய பங்கு நம்ம எங்கேயும் படிப்போம், அது யூனிட் 8 படிக்க போறீங்க. ஓகே, அடுத்து யூனிட் 8 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட். நமக்கு டபுள் டிஜிட், இதுலயும் ஒரு 10க்கு மேற்பட்ட கொஸ்டின் வரப்போகுது. அது திருக்குறள் கம்பல்சரி, வேற வழியே இல்லை. நம்ம எவ்வளவுதான் படி சொன்னாலும் நமக்கு வரவே வராத ஒரு விஷயம்னா திருக்குறள். ஓகே, அதை நம்ம படிக்கிறோம். இனிமேல் புதுசா படிக்காதீங்க. ஓகே, ரிவிஷன் பண்ணுங்க. படிச்சு வச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்க, முக்கியமான டாபிக்ஸை படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கியாலஜிக்கல் அகழாய்வு படிச்சு வச்சுக்கோங்க. என்னென்ன அகழாய்வு எந்தெந்த வருஷம் பண்ணாங்க, தமிழ்நாடு சம்பந்தமா என்னென்ன அகழாய்வு இருக்குது, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பவுமே திருப்பி படிக்கிறது பெரியாரை பத்தி, பெரியாரு, அதுக்கப்புறம் அண்ணா, இவங்க 2 பேரை பத்தி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது நீதி கட்சி தோற்றத்துல இருந்து நீதி கட்சி எப்படி திமுகவா மாறினது அது வரைக்கும் நீங்க தரவா படிச்சுக்கணும், நீதி கட்சி. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு, விடுதலை போராட்டத்தில் பெண்மணிகளுடைய பங்கு, பெண்களுடைய பங்கு வரத்துக்கு திரையாடி வலியம்மை படிக்கலாம், மூவலூர் ராமாமிர்தம், அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பெண்களுக்கு பஞ்சமே இல்லை தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில். அப்போ அவங்கள பத்தி தரவா படிச்சிங்க, கண்டிப்பா பெண்களை பத்தி ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வரலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் யூனிட் 9 ரொம்ப சுருங்கிடுச்சு. குரூப் 2 விட சிலபஸ் ரொம்ப சுருங்கிடுச்சு. அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன படிக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய ஜியாகிரபி படிங்க. ஓகே, தமிழ்நாட்டுடைய ஜியாகிரபி, தமிழ்நாட்டுடைய பீக் பாயிண்ட், தமிழ்நாட்டு என்னென்ன மலைகள் இருக்குது அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இருக்கிறது இந்த சமூக நீதிங்கிற வார்த்தையை மட்டும் எடுக்கவே இல்லை சிலபஸ் இருந்தால். சமூக நீதினா என்ன சார் படிக்கணும் அப்படின்னா ரிசர்வேஷனை படிங்க. இது வரைக்கும் என்னென்ன பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் போட்டுக்கிறாங்க, யார் சார், அதாவது பிசி முஸ்லீமுக்கு யார் ரிசர்வேஷன் கொடுத்தா, எஸ்சி எஸ்டி 2ஆ பிரிச்சது யாரு, எம்பிசிக்கு யார் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க, இப்போ கடைசியா எம்பிசியில 1 இயர் முதற்கொண்டு இப்போ அமெண்ட்மெண்ட் வந்ததா, இந்த ரிசர்வேஷன் முதற்கொண்டு படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த அளவுக்கு நம்ம ரிசர்வேஷன் தரவா படிச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போ நல்லிணக்க சமூக இது எல்லாமே யூனிட் 9 கொஞ்சம் சுருங்கிடுச்சு. நமக்கு வந்து எங்க அந்த குரூப் 2லயே யூனிட் 9ல இருந்து கொஞ்சமா தான் கொஸ்டின் வந்தது. இப்ப சிலபஸ் கம்மி ஆயிடுச்சு. அப்போ கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. குரூப் 2ல தான் நீங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான் படிக்கணும், ஏகப்பட்ட இண்டெக்ஸ் படிக்கணும். நீங்க இண்டெக்ஸ் படிக்கணும் தேவையே இல்லை, ஏன்னா அங்க இந்த மாதிரி எந்த பாயிண்ட் கொடுக்கல. ஓகேங்களா, முடிஞ்சது. அப்போ 9 10th யூனிட்
நமக்கு ஆப்டிடியூடு எல்லாத்தையும் நீங்க படிச்சு தான் ஆகணும். ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு கொஸ்டின் வரும். மொத்தம் 25 கொஸ்டின். யூனிட் 10 ஒரு கொஸ்டின் கூட நீங்க தப்பு பண்ணாதீங்க. தப்பு பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க 1 மார்க் விட்டீங்கனாலும் உங்களுக்கு அது 1 மார்க்கோ 1/2 மார்க்கோ உங்களுடைய வேலையில இறப்பீங்க. ஓகேங்களா? நீங்க 1/2 மார்க் தான் உங்க வேலை போகும்போது நீங்க இந்த கட் ஆஃப்குள்ள வராம எனக்கு ஜாபே போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய வழியா இருக்கும். அது ஞாபகம். அப்போ ஒவ்வொரு கொஸ்டின் நமக்கு முக்கியம். கரெக்டா ரிவிஷன் பண்ணுங்க. புதிய விஷயங்களை இப்போதைக்கு இந்த 2-3 வாரங்கள்ல படிக்காதீங்க. ரிவிஷனே பண்ணுங்க. தரவா ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.